இந்த கூட்டணியில அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி பாஜக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுகவை ஓவர்டேக் பண்ணணும் இல்லை, தேமுதிகவும் எங்க கூட இருந்த ஒரு கூட்டணி கட்சி தானே. அதனால அவர்களுக்கும் ஒரு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். அதை அவர்களும் உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம் தேமுதிகவை. எந்த கட்சியுமே இப்போ பாஜகவும் அதிமுக ரொம்ப அக்ரெசிவா டிவிகேவை விமர்சனம் பண்றாங்க. இவ்வளோ நாள் கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிறதுனால இப்போ விமர்சனங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அரசியல் முழுமையாக தெரியாமல் பேசுகிறார். அந்த கூட்டத்தை நம்பி விசில் அடிச்சுட்டா உடனே நமக்கு எல்லாம் ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை, விசில் அடிக்கிற கூட்டம் வேறு, வித்திடுகிற கூட்டம் வேறு. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து அவர் அரசியல் செய்யணுன்றது எனது கருத்து. அதிமுக தலைமை ஏற்று நடத்துது. அதிமுக ஆட்சி அமைக்குமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குமா? இந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே. இல்ல, மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். டபுள் இன்ஜின் ஆட்சி இருக்கக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாடை விட முன்னேறி இருக்குன்னு காட்டுங்க. இது இந்த முதலமைச்சரும் அப்பா, துணை முதலமைச்சரும் மகன், அங்க பாராளுமன்ற கட்சி தலைவரும் தங்கச்சி, இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய சிறை பாராளுமன்ற உறவினர். வாரிசு அரசியல் எல்லா கட்சிகளிலும். மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாடுன்னு வளரலங்கிறாங்க. ஒண்ணு புள்ளி விவரங்கள் தவறா இருக்கணும், இல்லைங்க புள்ளி விவரங்கள் பேப்பர் எப்படி தயாரிக்கப்படுறதுன்னு எனக்கு தெரியாதாங்க. மத்திய அரசு தான் எங்களுக்கு திட்டமே கொடுக்க மாட்டேங்குது, நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வரைக்கும் எய்ம்ஸ் வரல. அது ரொம்ப முக்கியமா. அதாவது எய்ம்ஸ் பத்தி சொன்னா எனக்கு ரொம்ப கெட்ட கோவங்கிறது. தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேச போறவங்க பரபரப்பான அரசியலுக்கு பெயர் போனவங்க, முன்னாள் ஆளுநர், பாஜகவினுடைய தமிழ் மாநில முன்னாள் தலைவர், மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுராந்தகம் கூட்டத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த பாஜகவுமே ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இருந்தது மதுராந்தகம்? மகிழ்ச்சி, நிச்சயமா மகிழ்ச்சி. ஆக்சுவலாக ஏற்கனவே நாங்கள் இந்த 2026 எங்களுக்கானது என்று முடிவு செய்து தான் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அடிப்படையில் வாக்குச்சாவடி குழுக்கள் அமைக்கிறதுலேருந்து தலைவரோட சுற்றுப்பயணம், எங்களோட சுற்றுப்பயணம், அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லாம் பிரித்து வேறு வேறு அணி பிரிவுகளோட கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கும்பகோணத்தில் பிரிவுகளுக்கு மட்டுமே அதோட நிர்வாகிகள் மட்டுமே ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டார்கள். அதேமாதிரி ஒரு பிரிவுக்கும் இப்போ 10ஆம் தேதி மகளிர் அணி கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படி நாங்கள் கட்சி நிச்சயமாக பலம் பெற்றிருக்கிறது. 2026 ஒரு ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நம்பிக்கையோடு ஏற்கனவே நாங்கள் அணுகி கொண்டு இருந்தோம். அதே நேரத்தில் ஒரு நல்லா ஓடிக்கொண்டு இருப்பவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் மருந்து கொடுத்த மாதிரி எங்களுக்கு இப்போ அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி எல்லாவற்றிற்கும் மேலாக மகுடம் வைத்தால் போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தை தொடங்கி வைத்தது. ஏன்னா இன்னும் நிறைய மேடைகளில் நாங்கள் எல்லாம் சேர போகிறோம். ஆனால் தொடக்க கூட்டமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர், அதுவும் மதுராந்தகம்ன்றது எங்களுக்கு, ராமருக்கும் எங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு ஆஸ்பீஷியஸ்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி ஏரிக்காத்த ராமர் கோயில் இருக்கின்ற அந்த மதுராந்தகத்தில் மக்களுக்கான, ஏன்னா மறுபடியும் பிஜேபினா மக்களுக்கானது இல்லைன்றது இல்லாமல் பாரத பிரதமர் மக்களுக்கான ஒரு கூட்டணி என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எல்லாருமே உற்சாகமாக இருக்கிறோம். நிச்சயமாக வெற்றியை நோக்கி எங்களது நம்பிக்கை இது கூட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த கூட்டம் கூட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வருவதற்கு முன்புமே கூட மத்திய அமைச்சர் இங்க வந்திருந்தாரு. அவர் தான் கூட்டணியை டிடிவி அவர்கள்லாம் கொண்டு வந்தார். இதுவே பொதுவெளியில பார்வைகள் எப்படி விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணியில அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி பாஜக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இல்லை, அதிமுகவை ஓவர்டேக் பண்ணணும் இல்லை, எல்லா கூட்டணியும் ஓவர் ஆக்குறதுக்கு டேக் பார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தனக்கு ஆதரவாக ஒரு மத்திய அமைச்சர் பணியாற்றுவது அவருக்கு விருப்ப உடையது தானே. அதாவது நான் இந்த கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் ஒரு மாறுபாடு இருக்கிறது. இந்த கூட்டணியில் இன்னைக்கு கூட முதலமைச்சர் அடிமை கூட்டணின்னு சொன்னதுக்கு நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன். உங்களில் காங்கிரஸில் யாரையும் பேச விட மாட்டேன்றீங்க, டெல்லிக்கு போய் வாய்ப்பூட்டு போட்டு கொண்டுடுறாங்க. திருமாவளவன் அண்ணோட தொண்டர்கள் நம்மளால் கொடியேற்ற விட மாட்டேன்றாங்கன்னு அவர்கிட்ட சொன்ன பிறகு அவரு வாய்ப்பூட்டு போட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறார்.
கம்யூனிஸ்டுகள் நாளொரு போராட்டம், அவங்களாம் என் தொழிலாளர் தோழன் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதை கண்டுக்காமல் அப்படியே இருக்கிறாங்க, பெட்டி பாம்பாய் அடங்கி இருக்கிறார்கள். இது எல்லாம் பார்க்கும்போது திமுக தான் ஒரு மாதிரி ஒரு 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 பெரிய நிலையில் இருக்கு. ஆனால் பாஜக அப்படி இல்லையே. மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணியே பேசி முடிவு செய்து அதற்கான கூட்டணியை அறிவித்தது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதுக்கு அடுத்தால மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள், அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை தெரியும், நேரடியாக அவங்களால பேச முடியாது என்பதற்காக மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் பேசி அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கிறார். ஆக பங்கிட்டு பங்குகளை முடிக்கிறோம் என்று வேணால் எடுத்துக்கொள்ளலாம். முழுவதுமாக பியூஷ் கோயல் தான் செய்யல, ஆலோசனையின் பேரில் தானே நடைபெறுகிறது. அதனால இது ஜனநாயக முறைப்படி ஒரு சுமூகமாக, யாருக்கும் எந்த யூகோவும் இல்லாமல் நீங்கள் முடிக்கிறீங்களா நான் முடிக்க, நான் பெருசா நீ பெருசான்னு இல்லாமல், இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கூட்டணி கூட பார்க்கும்போது இதுதான் இன்னும் ஜனநாயக முறைப்படி கூட்டணி அமைந்து கொண்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. டிஎம்கேக்கு எதிராகவே இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சது ஒரு சக்சஸ்ன்னு பார்க்குறீங்க நீங்கள் அப்படி? நிச்சயமாக நிச்சயமாக. ஏன்னா சில பேர் எங்களோடு இருந்தவர்கள், இருந்து பிரிந்தவர்கள், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேரணும். இப்போ 2019 எங்களோட இருந்தவங்க தான். அப்புறம் 2021 பிரிந்தவர்கள், 2021 இருந்தவர்கள் 2024 பிரிந்தார்கள். ஆக எல்லாரையும் இணைத்து எப்படி இந்த ஓட்டுகள் வந்து பிரிந்து விடக்கூடாது, எல்லாம் வந்து ஒன்றாக இருக்கணுன்ற ஒரு மனநிலையில் இது இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த கடமையாக உணர்றாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருகின்ற தலைவர்கள் எல்லோரும் திமுகவை தோற்கடிப்பது நமது கடமை, தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய சேவைன்னு நினைக்கிறாங்க. அதனால இப்போ எல்லோரும் ஒன்றிணைகிறார்கள். அதனால தான் நாம சொல்றது, யாரெல்லாம் திமுகவை கூட்டணி தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து பணியாற்றினால் அது வெற்றிகரமாக அமையும் என்பதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போவும் இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் குறிப்பிட்டது போலவே இதுக்கு முன்பு 2019, 21, 24 எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக இருந்தது. அப்போது இந்த கூட்டணி ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு டிஎம்கேக்கு எதிராக. ஆனால் பெரிய அவங்கள வீழ்த்தக்கூடிய அளவு அது பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த முறை இது வலிமையான கூட்டணின்னு எப்படி ஆணித்தரமாக சொல்லுங்கள்? இல்லை, இது பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா, இப்போ உதாரணத்திற்கு 2019 நிலையே வேற. ஏன்னா 2019 வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம தமிழ்நாட்டில் சந்தித்து கொண்டு இருந்தோம். 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ சகோதரர் தினகரன் இல்லை. 2024 தினகரன் இருந்தார், அதிமுக இல்லை. ஆனால் நீங்கள் அதிமுக தினகரன் அவர்கள் பாஜகவிற்கான கூடுதல் வாக்குகள், இன்று காங்கிரஸ் இங்கே திமுக கூட்டணிக்கு இருக்கிற எதிர்வாக்குகள், இது எல்லாம் சேர்த்திங்கன்னா ஏறக்குறைய அவங்கள விட நாங்கள் அதிகமாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று கெமிஸ்ட்ரி, இன்னொன்று அரித்மேட்டிக். அரித்மேட்டிக்கில் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இருந்தால் கூட கெமிஸ்ட்ரி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கேட்டலிஸ்ட்டாக அங்கேருந்து சில வாக்குகள் வருவதற்கே நம்ம மக்கள் வந்து மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறார். இப்போ முதலமைச்சர் டெய்லி சொல்கிற மாதிரி நாங்கள் 2.0 என்றோ, இல்லைனா மக்கள் எங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்றோ, மறுபடியும் வெல்வோம், சட்டமன்றம் செல்வோம் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா மக்கள் மிகுந்த பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கார். ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்க முடியும். அரித்மேட்டிக்லேயே நாங்களும் ரொம்ப குறைவாக இல்லை. அவங்க வந்து ஏறக்குறைய எல்லாரும் சேர்ந்து ஒரு 38% இருக்காங்கன்னா ஒரு 35% இருக்கும். இன்னும் பெரிய கட்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலையோ? இப்போ தேமுதிக இன்னும் உள்ள வரல. அதேமாதிரி பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் வந்திருக்கிறாரு, ராமதாஸ் அவர்கள் வரல. ஓபிஎஸ் இந்த முறை இன்னும் வெளியில் இருக்காரு, இன்னும் எந்த முடிவும் அறிவிக்கலை. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஓபிஎஸ் அவர்கள்கிட்டையும் ராமதாஸ் அவர்கள்கிட்டையும் பேசுனீங்களா? இப்போ கூட மக்கள் பவனில் வந்து சுதீஷ் வந்திருந்தாரு, நானும் இருந்தேன். நம்ம தலைவர் வந்து என்ன சொன்னாரு, என்ன பேசல? இல்லை, என்ன சொன்னாருன்றது தலைவர் அது சொல்கிறதும் நாகரிகம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க இன்னைக்கு தான் பேசியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது என்பது எல்லோரும் உணரக்கூடிய காலம் வந்து விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. இதில் புதிதாக யார் போய் சேர்ந்தாலும் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதை விட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு அங்கீகாரம் அதிகமாக கிடைக்கும் என்பது எனது மிக மிக பலமான கருத்து. அதனால மற்றவர்கள் அதை புரிந்து கொண்டு, தேமுதிகவும் எங்கள் கூட இருந்த ஒரு கூட்டணி கட்சி தானே, அதனால் அவர்களுக்கும் ஒரு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். அதை அவர்களும் உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போ எதிர்பார்க்கலாம் தேமுதிகவை. எந்த கட்சியுமே எவ்வளவுக்கெவ்வளோ கட்சிகள் வருகிறது என்பது எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அவங்க வேணாம் இவங்க வேணாம் அப்படின்னு இல்லையே, எல்லாரும் இணைந்தால் நல்லது தான் அப்படின்றது எனது கருத்து, கட்சியோட கருத்தும் அதுதான். ஓபிஎஸ் தரப்புல என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை? இல்லை, ஓபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும், ஏன்னா இப்போ தினகரன் வந்து ஒரு வேறு கட்சி வச்சிருந்தார். ஓபிஎஸ் அவங்க உட்கட்சியிலே
சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க எப்படி தீர்த்து அதை எப்படி கொண்டு வருவார்கள் என்று எனக்கு தெரியாது. பட் எங்கள் தலைவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லோரும் இணைஞ்சு வந்துட்டா நல்லது அப்படின்னு. எனக்கு ஒரு நெருடல் என்னன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சேகர் பாபுவை பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது, அது திராவிட முன்னேற்ற கழகம் சில அழுத்தங்களை கொடுக்க, எங்கள் மாநில தலைவர் நயினார் கூட சொல்லியிருக்காரு, நயினார் நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு, சில அவங்களுக்கு எடுக்கிறதுக்காக முயற்சி நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து இந்த குன்னம் ராமச்சந்திரன் சொன்னார் பாருங்க, நாங்கள் வந்து போகலான்னு நினச்சேன், அப்படி நேரடியாக அம்மாவுக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு கட்சியில் என்னால் எப்படி சேர்றதுன்னு. அந்த மனநிலை ஓபிஎஸ்க்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அவங்க அங்கே போக முடியாது. நான் அந்த கூட்டணியை தோற்கடிக்க தானே வேணும். இப்போ அண்ணன் தினகரன் என்ன சொன்னாங்க, திமுகவை தோற்கடிக்கணும்னு அம்மா நினச்சாங்க, அதனால நாங்கள் அம்மாவோட பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மற்றவர்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிடிவி தினகரன் அவர்களை குறிப்பிட்டீங்க. சமீபத்தில் வரைக்கும் ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார் அவர். திடீர்னு அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாரு. என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா மத்திய அமைச்சர் தான் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை? இல்லை, அவர் கன்வின்ஸ் அவரே சொல்லிட்டார், நாங்கள் கன்வின்ஸ் பண்ணல, அவங்க கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. என்ன கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க, நாங்களாம் ஒரு தாயோட பிள்ளைங்க, அம்மாவோட பிள்ளைங்க. எதிரில் அம்மா எந்த கூட்டணியை தோக்கடிச்சாங்க நினச்சாங்க, அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அவங்களுக்கு தோக்கடிக்க நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம்னு சொன்னாங்க. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குமே தவிர வேறு எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு வாய்ப்பில்லை. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளுக்கு இருக்கின்ற பலம் வேறு எதுக்குமே இருக்காது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, கவர்னரும் முதலமைச்சரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது 167வது பிரிவு என்ன சொல்கிறதுனா, அளவலாவலாம், பேசலாம், பேசும்போது பல பிரச்சனைகள் தீர்வாகும். அப்போது மரியாதைக்குரிய அண்ணன் தினகரன் அவர்கள் நேரடியாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சகோதரர்கிட்ட பேச முடியாததை பாஜக தலைவர்கள்ட்ட சொல்லும் பொழுது அது ஒரு சுமூகமான கருத்து பரிமாற்றமாக இருந்து தீர்ந்திருக்கலாம். அதனால் எனக்கு என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் தேசத்தின் மீது பற்று கொண்டு திமுக கூட்டணியில் இருக்காங்களாம். ஆனால் பாஜக கூட்டணியில் யார் வந்தாலும் உடனே அவங்க அழுத்தத்தில் வராங்க, ப்ரெஷரில் வராங்க, உடனே அவங்கள ஏதோ பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, பயமுறுத்திச்சு. இது மாத்திரம் ஏன்னு கேட்குறேன். ஒரு அணியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்னொரு அணியில் கொஞ்சம் பேர் சேர்றாங்க. உடனே வந்து அடிமை கூட்டணி, அமித்ஷா கூட்டணி, அமித்ஷா தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அப்போ இதில் இருந்தே அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி எதிர் கூட்டணிக்கு தெரியுது. எப்போ பார்த்தாலும் அரசியலில் என்னங்க, சில நேரங்களில் பெரியவங்க பேசலாம், மேலே உள்ளவங்க பேசலாம், சில நேரம் மாநில கட்சிகள் பேசலாம், சில தலைவர்கள்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும்போது சில தலைவர்கள்ட்ட தேசிய கட்சி தலைவர் பேசலாம், சில தலைவர்கள்ட்ட மாநில கட்சி தலைவர்கள் பேசலாம். இது எல்லாமே வச்சுட்டு என்னமோ ஒரு ப்ரெஷரோ நடக்கிற மாதிரியோ, அதனால ஒரு இன்செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ பிஜேபியில் யார் சேர்ந்தால், இப்போ நாளைக்கே ஏதோ ஒரு கட்சி சேர்ந்துன்னா உடனே ப்ரெஷர் பண்ணி சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் ப்ளஷராக இருக்கிறோம், ப்ரெஷராலாம் இல்லைன்றது எனது கருத்து. அவங்க சொல்கிறதே வந்து பாஜக தான் எல்லா நேரமும் வந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர் மேலே ஒரு வழக்கு. தமிழக அரசியல்வாதிகள் அவங்க அவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறாங்களா? அவங்கவுங்களுக்கு ஒரு சமுதாய அக்கறை இருக்குது, அதனால் அவங்க சேர்றாங்க. எல்லாரும் நான் என்ன கேட்குறேன், அப்படி பார்த்தா நீங்கள் காங்கிரஸில் ஒரு 2-3 கருத்து மாறுபட்ட கருத்து வந்த உடனே நீங்கள் டெல்லிக்கு கூப்பிட்டு எல்லாரையும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அடிமைத்தனம் திமுக கூட்டணியில் தான் இருக்குது. பாஜக கூட்டணியில் அது இல்லை. எல்லாரும் தினகர் இப்போ வைகோ பேசாத பேச்சாப்பா, வைகோ என்னெல்லாம் பேசினார் எல்லாம் விட்டுருங்க. காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் தள்ளினாங்க, என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு கூட்டணியில் இல்லையா? அதனால அரசியலில் வந்து முந்தின நாள் பேச்சை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு கூட்டணியை நான் சிதைப்பேன்றதுனால அரசியலில் ஒரு நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தலைவர்கள் 1967 நேர் எதிராக இருந்த திமுகவும் ராஜாஜியும் சேரலையா காங்கிரஸை தோற்கடிக்கணும்னு. தேர்தல் என்று வரும்பொழுது கொள்கை கணக்கல்ல, அது தேர்தல் கணக்கு தான். இந்த தேர்தல் கணக்கில் வரும்போது யார் யாரெல்லாம் ஓட்டுகள் வந்து பிரிந்து விடாமல் உறுதியாக இருக்கணும், உதிரியாக இருக்கக்கூடாது. ஸோ உறுதியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதுக்கு வேலை செய்யணும். உறுதியாக இல்லாமல் உதிரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உறுதித்தன்மை தான் திமுகவை தோற்கடிக்கும். அப்படின்னா அந்த உறுதித்தன்மை கொண்டு வருவதில் தப்பு இல்லை. சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் உதிரியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பயம்னா, சேர 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 நாம பலவீனமாகி வர்றோமே, அப்போ இந்த சேர்றதையே கொச்சைப்படுத்திடுவோம் அப்படின்றதான் அவங்களோட கருத்தாக இருக்கு. பிரதமர் மோடி பேசின பேச்சுக்குள்ளே வருவோம். அவர் குறிப்பிட்டு பேசினது பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு.
பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரே சொல்லலை, அதிமுக ஆட்சி அமையும்னே சொல்லலை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. கூட்டணி அமைச்சாச்சு, கூட்டணிக்கு அண்ணன் எடப்பாடியார் தான் தலைமைன்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியாச்சு. அவர்கள் தலைமையில் தான் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸையும் கூப்பிட்டு அவர் தான் பேசினார். மேடையில் நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்கள் என்று தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போவுமே பிரதம அமைச்சருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அங்கே கூட நிதிஷ்குமார் தலைமையில், நிதிஷ்குமார் தான் அப்படின்னு அவர் என்றைக்குமே பெருசாக சொன்னதில்லை. அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு போகும்போது ஷிண்டேவோ ஃபெட்னவிஸோ அப்படிலாம் சொல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லுவாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள் ஒதுக்கீடில் நம்ம என்ன பிரச்சனை ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிறது, எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்கே அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அதிமுகவில் இருக்கிறது தான், பாஜக அப்படிதான். ஆனால் அதில் அவர் அண்ணா திமுகன்னு சொன்னாரா, இல்லைன்னா எடப்பாடியார் தலைமையிலன்னு சொன்னாரா அப்படின்னு அதை கொடுக்கறதுக்கு தானே அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே எல்லாத்தையும் தைரியமாக பேசுகிறாரு. ஆக ஏதாவது ஒன்று நூலிலையில் கிடைக்குமா நம்மளுக்கு பிடிச்சி, ஸோ அதை வச்சு இவங்களை பலவீனப்படுத்த முடியுமான்றதில்ல உள்ள அந்த திமுக கூட்டணியின் ஒரு எண்ணம் தான். அல்ல அதிமுகன்னு சொன்னாங்களா, அந்த வார்த்தை சொன்னாங்களா, இந்த வார்த்தை சொன்னாங்களா, வார்த்தையை பற்றி கவலையே படலை யாருமே. தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அது பீகாரில் அது ஒரு மாதிரி, மகாராஷ்டிரில் அது ஒரு மாதிரி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அது ஒரு மாதிரி. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை ஏற்று நடத்தி கொண்டு இருக்கிறது, பாஜக நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அதிமுக தலைமை ஏற்று நடத்துது, அதிமுக ஆட்சி அமைக்குமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குமா? இந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இல்ல. மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். அதிமுக தேசிய ஜனநாயக ஆட்சி கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் நான் பேசல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆனா அதுல பிரதானமா இப்ப அதிமுக தான், அவங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட கோரிக்கையை பாஜக ஒத்துக்கொண்டு இருக்கிறது. ஆக எப்போ சொல்லும்போது அதில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே உள்ள பேசி முடிச்சாச்சு இல்ல, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு, அதனால தேசிய ஜனநாயக கூட்டணின்ற வார்த்தையை நாங்க சொல்றோம். கூட்டணி அப்படின்னா அமைச்சரவை பங்கு அதாவது அவங்க என்ன அப்படிதானே பேசியிருக்காங்க, அமித்ஷா அவர்கள் அப்படிதானே சொல்லியிருக்காங்க, அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் விருப்பம் அதுதானே. அதனால இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கல, அதுல யார் அரசாங்கத்துல இருப்பாங்க, எல்லாரும் தானே அதுல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தா கூட்டணியோட உள்ளவங்க அவங்க ஆளும் கட்சி உறுப்பினராக இருக்க போறாங்க, அவ்வளவுதானே. அதனால திருப்பி 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 அந்த கூட்டணி ஆட்சி, அதிமுக தலைமை, தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல குழப்பிக்கிட்டே இருந்தா நாங்க எந்த தெளிவா இருக்கோம். ஆனா இதுல எதிரிலை தெளிவா ஆயிரக்கூடாதுன்னு குழப்பி கொண்டிருப்பவர்கள் தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பீகார் மாதிரி இங்க வராது அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, நான் இன்னொரு மாநிலத்தை நான் இங்க கம்பேரே பண்ணல. நிதிஷ்குமார் வேற, அது வேற. இன்னைக்கு இந்த பேசும்போது என்ன பேசி இருக்கிறோமோ அதை கடைபிடிப்பாங்க கட்சி. அதுதான் எங்களோட பாணியா இருந்திருக்குது. பிரதமர் பேசும்போது டபுள் இன்ஜின் அப்படின்னு குறிப்பிட்டார். இதோட ஒட்டுன கேள்வி அது. டபுள் இன்ஜின் குறிப்பிடுவது ஒரு ஜனநாயகபூர்வமானதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. மத்தியிலும் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும், அதே மாதிரி மாநிலத்திலும் அந்த கட்சி இருந்தால் தான் வளம் கிடைக்கும், அந்த மாநிலத்துக்கான பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது தவறு. அன்டெமோக்ராட்டிக் எப்போ பேர் வருதுன்னா, மாநில அரசு மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை கடைபிடிக்காததுனால தான். உதாரணத்திற்கு பினராயி விஜயன் கூட போய் பிரதம அமைச்சரை பார்க்குறாரு, மம்தா பானர்ஜி கூட போய் பார்க்குறாங்க. ஆனால் ஏன் முதலமைச்சர் பார்க்க மறுக்கிறார்? டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ன்றது இங்கே அந்த ஆட்சி தான் இருக்கணும்னு இல்லை, மத்திய மாநில ஆட்சிகள் இணைந்து மக்களுக்கு வேகமாக திட்டங்களை கொண்டு வருவது தான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அதனால் இந்த என்ஜின் பெட்டி இந்த பெட்டி தான் இருக்கணும் இந்த அப்படின்லாம் இல்லை, அது சக்தி, அதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு சந்திரபாபு நாயுடு அரசவையில் நாங்கள் பீகாரில் இருக்கோம். பட் இங்கே அதுதான் அமைப்பு, அதுதான் நாங்கள் திட்டம் என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். இப்போ அதிமுக ஆட்சி அமைத்தால் கூட அது கூட்டணி ஆட்சி தானே, கூட்டணி கட்சியோட ஆட்சி தானே. அப்போ அதோட டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டாரு, நாங்கள் இருந்தால் மத்திய அரசிடம் இணக்கமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் கொண்டு வருவோம், அந்த இணக்கமான சூழ்நிலையில் நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர முடியும் அந்த திட்டங்களை கொண்டு வருவோம். இப்போ எங்களை பொறுத்த மட்டும் இது எல்லாமே ட்விஸ்டிங் ஆஃப் த வேர்ட்ஸ் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. கூட்டணி ஆட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணியா அப்படின்னா
அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல இன்னைக்கு அவங்க உள்ளுக்குள்ள குரல்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்க வந்து விசில் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று. ஏன் எங்களுக்கு ஆட்சியில பங்கு கிடையாதா, அதிகாரத்துல பங்கு கிடையாதுன்னு காங்கிரஸ் மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக என்ன பொறுத்த மட்டும் குழப்பம் அதிகமாக இண்டி கூட்டணியில் தான் இருக்கு, என்டிஏ கூட்டணியில இல்ல. நாங்க தெளிவாக இருக்கிறோம். யாரு தலைமை, கூட்டணி எதனா, எந்தெந்த கட்சிகள், ஆட்சி அமைப்பது யார், ஆட்சி அமைப்பது யார் என்பது அவர்கள் கூட கூட்டணியில் நாங்கள் எல்லோரும் எப்படி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறோம், இப்படிதான் நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் இதற்கு பதில் ஒன்று சொன்னார். அவர் சொல்லும்போது டபுள் இன்ஜின் ஆட்சி இருக்கக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாடை விட முன்னேறி இருக்குன்னு காட்டுங்க. இது வந்துங்க இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா எதை எடுத்தாலும், நான் கேட்குறேன், தெலுங்கானால நான் இருந்திருக்கேங்க, புதுச்சேரியில் நான் இருந்திருக்கேங்க, எல்லா மாநிலமும் வளர்ச்சி தாங்க அடைஞ்சிட்டு இருக்கு. என்ன கம்பேரிசனுங்க? அதாவது மத்திய அரசு எங்களுக்கு பல பரிசுகளை கொடுத்துருக்கிறதுன்னு எல்லா நேரமும் ஒரு எந்தெந்த மாநிலத்திலேருந்து ஒரு எண்ணிக்கை வைப்பாங்கங்க, அதில் இந்தந்த மாநிலம் இந்தந்த முதல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேலே கோர் இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் என்ன சால்வ் ஆகிருக்குதுங்க? உண்மையிலே நான் மன வேதனையாடு சொல்கிறேன். நான் கனடாவில் படிக்கும்போது இந்த பெரிய கட்டடங்களை பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கட்டடங்கள்லாம் இப்படிப்பட்ட வளர்ச்சி என் நாட்டுக்கு வருமா அப்படின்னு நான் நினைத்து கொண்டு இருக்கும்போது, தெலுங்கானா கவர்னராக அந்த நியூ சிட்டிக்குள்ளே போகும்போது அந்த கட்டடங்களை பார்த்து விட்டு, ஆகா நான் நினச்ச வளர்ச்சி தெலுங்கானாவில் ஹைதராபாடுக்குள்ளே அந்த நியூ சிட்டியை பார்த்துருக்கேன், அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை. அதே மாதிரி ஹைடெக் சிட்டி ஆஃப் த பெங்களூரை நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்கிற வளர்ச்சி இங்கே இல்லை. இங்கே நான் என்ன கேட்குறேன், நியூ இண்டஸ்ட்ரி வந்து அபரிதமான வளர்ச்சியை கொடுத்துட்டோம், எல்லாம் தமிழ்நாடு அப்படி இப்படி இப்படி வளர்ந்து இல்லை. சாலைகள் என்ன மாதிரி இருக்குது? இல்லை. அதனால சும்மா வளர்ச்சின்றதை விட்டுட்டு மொழி பிரச்சனை எடுக்கிறது, சுய கௌரவ பிரச்சனை எடுக்கிறது, சுயமரியாதைன்னு பேசுறது, சமூக நீதினு பேசுறது, இதெல்லாம் ஒரு ஆரிய திராவிடம்னு பேசுறது, ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுகிறாங்களா? காம்ப்ளிகேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது மிக மிக தவறு. முதலமைச்சர் அப்படியே ஒரு நெகட்டிவ் சைடே போயிட்டாருங்க. ஒரு மீட்டிங்கில் பண்ணால் ஒரு டெய்லி அவரை போராடிட்டு இருக்க மாதிரியும், அவர் யாரோ அழுத்திட்டு இருக்க மாதிரி, இவர் திமிரி திமிரி மேல் என்னங்க நடக்குது? ஒரு முதலமைச்சர் உங்களை தேர்ந்தெடுக்கணும், உழைக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்காங்கங்க. ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுத்த கூட 24 மணி நேரம் உழைக்கணுங்க. தேர்ந்தெடுக்கப்படாத மாநிலத்தில் போய் நான் 24 மணி நேரம் உழைச்சேங்க. ஸோ மக்களுக்கு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு ஆட்சியை கையில் கொடுத்துருக்காங்க, நான் உழைக்கிறேன்னு சொன்னா எப்படி? அதே மாதிரி இந்த ஒரு யாரோ ஒரு பெண்ணு படித்தது, இது என்னோட ஆட்சியின் சாதனை. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆட்சியில் இருந்தால் அவங்கள படிக்க வைக்கணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்களோட பங்கு. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு செய்யலாம், அம்மா வந்து காலையில் சாப்பாடு செஞ்சுப்பாங்க, நான் இட்லி செஞ்சுட்டேன், உனக்கு சட்னி செஞ்சு வச்சுட்டேன், உனக்கு சட்னி செஞ்சுட்டேன், அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்களா? அம்மா தன்னோட கடமை தன்னோட பிள்ளைங்களுக்கு இட்லி செய்யணும், சாம்பார் செய்யணும். ஆனால் நம்ம அம்மா பாரு, நான் உனக்கு காலையில் எழுந்தோன்னு எனக்கு இட்லி செஞ்சுட்டேன், சாம்பார் செஞ்சுட்டேன், சட்னி செஞ்சுட்டேன்னு சொல்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது என்னங்க இது? எந்த முதலமைச்சரும் உழைக்கலையான்னு நான் கேட்குறேன். ஆக தமிழக முதலமைச்சர் ஒரு தனி ட்ராக்ல போகிறார். இது மிக மிக தவறு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தமிழக மாணவர்கள் இதை உணர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் மொழிக் கொள்கை. மறுபடியும் அதாவது நேற்று தியாகராஜனோட ஒரு இது பார்த்தேன், தமிழ்நாட்டில் 2 மொழிகை கொள்கை இருக்குது, இதுக்கு மேலே வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை ஒன்று காமிங்க. எங்க தெலுங்கானாவில் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க ராஜ்பவனில், இன்னொரு மொழி தெரிந்திருந்தால் அவருக்கு 10 மார்க் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க இன்னொரு மொழியை தெரிந்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆக தினம் தினம் சவால்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, திணிக்கல. ஆக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கருத்துக்கள் என்ன வந்ததுன்னா, இன்றைய சூழ்நிலையில் இன்னொரு மொழி தெரிந்து கொண்டால், அது நான் டாக்டருங்க, 8-10 வயதிற்குள்ள ஒரு மொழியை கிரகித்து கொள்வது மிக மிக இலவு. ஸோ அதை நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்களுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக வரும். யாருமே தமிழை குறைச்சே மதிப்பிடலை. நான் கேட்குறேன், இன்னைக்கு கூட நான் முதலமைச்சர் சொன்னார், தமிழகத்தில் இந்திக்கு இடமில்லை அப்படின்னா உங்கள் மகன் நடத்துகிற ஸ்கூலில் வேறு மாநிலத்துக்கு மாற்ற போகிறீங்களா? அது மாதிரி உங்கள் நிர்வாகிகள்லாம் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களே, அப்போ அதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா? அப்போ மாற்ற போகிறீங்களா? இந்த இரட்டை வேடம் செய்து மக்களை ஏமாற்றாதீர்கள் என்பதான் பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மக்களை காப்பாற்றுகிறேன் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி, இன்னொன்று கேள்வி கேட்குறேங்க, சரிங்க தமிழ்ல தான் நான் காப்பாற்றிருக்கேன், உதயநிதி அடுத்தது முதலமைச்சர் இல்லை, சமூக நீதி, இந்த தமிழக மக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது கட்சி யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் முதலமைச்சர் சொல்லி சவால் சொன்னால் அவங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆக எல்லாமே சுயநலத்தை நோக்கி, அதனால மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி
நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களுக்காக இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சருங்க, முதலமைச்சரும் அப்பா, துணை முதலமைச்சரும் மகன், அங்க பாராளுமன்ற கட்சி தலைவரும் தங்கச்சி, இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினரும் உறவினர். வாரிசு அரசியல் எல்லா கட்சிகளிலும் வாரிசு அரசியல் மட்டும்தான் இருக்கணும், எல்லா கட்சியிலும் இல்ல. ஆனா தலைமை பண்புக்கு அவங்கள தான் கொடுக்குறாங்களா? ஏன் உதயநிதி எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் யார் கேட்க போறா? கவர்மெண்ட்ன்றது திமுகக்கு இல்லைங்க, தமிழக அரசுக்கு. ஆக தமிழக அரசுல இன்னொரு அனுபவசாலிக்கு கொடுங்க, இன்னொருத்தங்களுக்கு கொடுங்க. ஆக உங்க குடும்ப சொத்தாக நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க. இப்ப என்ன, கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இப்ப சினிமா எடுக்கிற இன்பநிதி, அவரோட அடுத்த நாள் இன்பநிதி பெரிய சேவை செஞ்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹிந்தி எதிர்ப்ப அவர் படம் எடுத்துட்டாரு, அப்போ அது தமிழ்நாட்டுக்கு சேவை செஞ்சுட்டாருன்னு அப்புறம் கொண்டு வருவாங்க. நீங்க லிகசியை பாருங்கங்க. அப்போ தமிழ்நாட்டுல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அப்போ நீங்க பேசுறதெல்லாம் சுயநலத்துக்காக. உடனே இதுல என் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, தேசியத்திற்கு பேசினா உடனே அவங்க மாநிலத்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுது. இப்ப நான் தேசியம்னு பேசிட்டா போதும், தமிழிசைக்கு ஸ்டாலினோட தமிழ்நாடு மீது அக்கறை இருக்குங்க. தமிழை ஸ்டாலினோட தமிழிசை நல்லா பேசுவேங்க. சங்க இலக்கியத்துல அவங்க அப்பா மாதிரியே நான் பேசுவேங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுனால நான் தமிழுக்கு எதிரானவன் சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போ தேசியத்தோட கொண்டு தமிழை கொண்டு சேர்க்கும் பொழுது தேசியமும் பலன் பெறும்ன்றது நான் சொல்றேன். ஆனா கும்மிடி பூண்டியை தாண்டி நான் தமிழ்நாட்டுக்காரனை போகவே மாட்டேன்னு சொல்றது வளர்ச்சியா? இல்லைன்னா என் தாய் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் பறந்துருக்கட்டும், தேசம் முழுவதும் பறந்துருக்கணும். உடனே கேட்பாங்க, இதுக்கு முன்னால யாரும் வெளியே போலையா? நீட்டுக்கு முன்னால யாரும் ஊசி குத்துலையா? வளர்ச்சிக்கு ஏத்தால் போல நாடு. இப்ப நானே ஒரு டாக்டர், ஏன் நீட் வேணும்னு சொல்றேன்? சவாலான சூழ்நிலையில இவ்வளவு பெரிய புத்தகத்தை படிக்க வேண்டியிருக்கு, அட்வான்ஸ்மெண்ட் படிக்க வேண்டியிருக்கு. தற்கொலை, நீட்டுக்கு தற்கொலை செய்யறாங்க, படிக்க முடியாம தற்கொலை செய்த மாணவர்கள், முதல் வருஷம் புத்தகத்தை பார்த்து என்னால படிக்க முடியலன்னு தற்கொலை செய்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அது அவங்களுக்கு இன்றைய சூழ்நிலையில், இன்னைய அட்வான்ஸ்மெண்ட்ல அதை சவாலை எதிர்கொள்வதற்கு அவங்க முதல், ஏன் ஐஏஎஸ்க்கு நம்ம பரிச்சை வைக்கிறோம்? எல்லாருக்கும் கொண்டு ஐஏஎஸ் சரி சார், அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதா? ஏன் பண்ணல? ஐஏஎஸ்னா ஒரு நிர்வாகம், மருத்துவத்தை நிர்வாகம் செய்யற கூட நீ டாக்டர் ஆகலையா, நீ ஃபெயிலியரா அப்படின்னா? நான் படிக்கும்போது இவ்வளவுதான் மருத்துவத்துறை இருந்தது. இன்னைக்கு மருத்துவத்துறை இவ்வளவு ஆயிடுச்சு. இன்னைக்கு தனி காதுக்கு ஒருத்தங்க கைனகாலஜியே 10 பிரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான சவால்கள் வரும்பொழுது அதை அதிகமாக படிக்க வேண்டி வரும். ஆக இதுல சுயநலமே இல்லை. இப்ப வெளிநாட்டுக்கு போனா பரிச்சை எழுதுறோம்ல. ஆக ஒன்றொன்றையும் பார்த்து, அந்த காலம் அண்ணா சொன்னாரு, பெரியார் சொன்னாருன்னா, அண்ணா சொன்ன காலம் இது இல்லைங்க, பெரியார் சொன்ன காலம் இது இல்லைங்க. வேகமாக வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வருவதற்கு ஏற்றால் போல என்னோட பிள்ளைங்களை தயார் செய்யுங்க தயவு செய்து. எல்லா மாநிலங்களும் என்இபியை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப எல்லா மாநில முதலமைச்சருக்கும் என்ன, அவங்களுக்கு அவங்க மாநிலத்து மீது அக்கறை இல்லையா? நான் இன்னொன்னு சொல்றேன் உங்ககிட்ட, நீட்டு தேவையில்லைன்னு கடிதம் எழுதினாரு சந்திரசேகர் ராவுக்கு ஸ்டாலின் அவர்கள். சந்திரசேகர் ராவ் என்கிட்ட சொன்னாரு, உங்க முதலமைச்சர் நீட்டு வேணான்னு எழுதுறாரு, ஆனா நான் இன்னைக்கு முடித்திருத்தும் ஒரு தொழிலாளியோட குழந்தை நீட்ல பாஸ் பண்ணி இடம் எடுத்திருக்கா. எங்களோட நவோதயா பள்ளியில படிச்ச பிள்ளைங்க ஒரு 10 பேர் நீட்ல பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆக எந்தவித பின்புலமும் இல்லாத குழந்தைகள் நீட்ல அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நான் எழுத மாட்டேன்னு சொன்னாரு என்கிட்ட. தமிழ்நாட்டுல இப்படி அரசியல் செய்து 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 இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து தமிழக மாணவர்கள் உடனே தமிழக மாணவர்களை நான் பாராட்டுறேன், நீங்க தமிழக மாணவர் அப்படி இல்லை. ஒரு தாய் உள்ளத்தோடு சொல்றேன். என் அம்மா எப்படி அடிச்சு நம்மளை வளர்க்குறாங்க, நம்ம எப்படி டியூஷன் செய்து வளர்க்குறாங்க. அப்போ ஏன் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கணும்? தலை குனியலை வச்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு எல்லா இண்டிகேஷன்லையும் முன்னாடி இருக்கு, டாப் 5ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாடு இன்னும் வளரலைங்கிறாங்க. ஒன்று புள்ளி விவரங்கள் தவறா இருக்கணும், இல்லை இல்லைங்க. புள்ளி விவரங்கள் பேப்பர் எப்படி தயாரிக்கப்படுறதுன்னு எனக்கு தெரியாதாங்க. புள்ளி விவரங்களை நான் சொல்றேன். புள்ளி விவரங்கள் நீங்க கம்பேரிட்டிவ்லி, நான் தமிழ்நாடு அவ்வளோ தானே கேட்குறேன். 100 மார்க் வாங்க வேண்டிய ஒரு மாணவன் பாஸ் ஆயிட்டான்னு எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதை தான் நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. இவன் 100 மார்க் வாங்குற திறமை தமிழருக்கு இருக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கு. ஆக நாங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி? என் குழந்தை டிஸ்டிங்ஷன் ஆகணும். நான் எப்படி தமிழகத்தை பார்க்குறேன்னா, எல்லா விதத்திலும் முன்னேறிய தமிழமாக பார்க்குறேன். ஜஸ்ட் பாஸ் வாங்கி இந்த புள்ளி விவரத்தில் பாஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறத நான் பார்க்கல. அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய 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 வாய்ப்புகள் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மற்ற மாநிலங்களில் பீகாரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருன்னா தமிழ்நாடு அப்படி இல்லைங்க. நான் இன்னைக்கு ட்விட்டரில் ஒன்று தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்ன, நான் ஒரு ட்விட்டரில் இன்னைக்கு பார்க்குறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நான்
எங்கள் அம்மா நான் தெருப்பெருக்கி கொண்டிருந்தவன் இன்னைக்கு மருத்துவராகி வந்திருக்கிறேன், மருத்துவர் ஆனது மிக்க மகிழ்ச்சின்னு உடனே கீழே இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல். ஏங்க முதல்ல அடிப்படை கல்வியை கொடுத்தது காமராஜருங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, உண்மையை கொடுத்தவர் அவர். என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் சொல்லுவாங்க, காமராஜர் கொடுத்த இலவச கல்வியோடு இலவச உணவோடு படித்து நாங்கள் இன்னைக்கு நெஃப்ராலஜிஸ்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆக காமராஜர் செய்தார், நீங்கள் ஒன்லி விளம்பரம் பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆக தமிழ்நாட்டில் உள்ள திறமையெல்லாம் ஏன் திறமை, தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சியெல்லாம் ஏன் வளர்ச்சி? நிச்சயமாக தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள் மிக 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 கடுமையான உழைப்பாளிகள், அவங்க முன்னுக்கு வராங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்க முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு 5 முறை நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சென்னையில் ஒரு மழைநீர் வடிகால உங்களால் கொண்டு வர முடியலைங்க, சிங்கப்பூர் ஆக்குவேன்னு சொன்னீங்க. கூவத்தை எப்படிங்க வச்சுருக்கீங்க? பேச்சு தாங்க எல்லாமே, எதுவுமே நடக்காது. எனக்குள்ள வருத்தம் என்னன்னா மற்ற இப்போ இன்னைக்கு பாருங்க, சந்திரபாபு நாயுடு ஒரு ஏர்போர்ட்டை பக்கத்தில் ரெடி பண்ணிட்டார். இன்னைக்கு பெரிய போர்ட்டை ரெடி பண்ணி மசூலிப்பட்டினத்தை ஒன்றுமே இல்லாத போர்ட்டை ரெடி பண்ணுறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் பேசிகிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு அவன் அதானி வேண்டாம் அப்படின்னு விழிஞ்சியம் ஏர்போர்ட் அங்கே ரெடி ஆயிடுச்சு. மத்திய அரசு தான் எங்களுக்கு திட்டமே கொடுக்க மாட்டேங்குது, மெட்ரோ நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வரைக்கும் எய்ம்ஸ் வரல. அது ரொம்ப முக்கியமான. அதாவது எய்ம்ஸை பற்றி சொன்னால் எனக்கு ரொம்ப கெட்ட கோவங்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், என்ன கமெண்ட் பண்ணுறாலும் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படித்தவன் கமெண்ட் பண்ணிட்டுருக்கான்னு நான் சொல்லுவேன். எய்ம்ஸ்ன்றது உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை. உங்களோட பிஹெச்சி ஒழுங்காக வேலை செய்யலை. உங்களோட மருத்துவக் கல்லூரி, தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் மக்கள் வெளியே இறங்கி போராடி ஆக்சிஜன் இல்லைன்னு போராடிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள சானிட்டரி ஒர்க்கர் இன்ஜெக்ஷன் போடுறாருன்னு போராடிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் அப்படி இல்லை. இப்போ பிபின் நகரில் ஹைதராபாத்தில் எய்ம்ஸ் இருக்குது. 6-7 வருடங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒரு வாடகை கட்டளத்தில் அவங்க படிச்சுட்டு தான் அவங்க இங்கே வந்தாங்க. ஸோ எய்ம்ஸோட கட்டமைப்பே வேறங்க. அது வந்து உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை. இன்றைக்கி அது வருதே. நான் கேட்குறேன், எய்ம்ஸ்ன்றீங்களே, 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே, எய்ம்ஸ் ஏன் கொண்டு வரல? இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்த நீங்கள் செங்கல்ல காமிச்சிட்டு கொடுக்குறல்ல, செங்கல்ல காமிக்கிறதுக்கு ஒரு செங்கல் இருக்குல்ல, எய்ம்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? எனக்குள்ள வருத்தம்னா கீழடி மோடி தான் அதுக்கு நிதி ஒதுக்குனாரு, நீங்கள் ஒன்றும் செய்யலை. நான் கேட்குற ஸ்டாலின் அவர்கள்ட்ட, எத்தனை கீழடி மாதிரி அகழ்வாராய்ச்சிக்கு நீங்கள் நிதி பெற்று அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிங்க? இல்லை. எத்தனை எய்ம்ஸை கொண்டு வந்தீங்க? ஏன் அப்போ இப்போ கொண்டு இப்போ எய்ம்ஸ் வந்திருக்கலாம்னா, நீங்கள் 18 வருஷம் இருந்தவங்க, நீங்கள் முதல்ல 6 மந்திரிகள் இருக்கும்போது நீங்கள் முயற்சி செஞ்சு இன்னைக்கு எய்ம்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிருக்குமே. ஏன் திட்டமிடலை? திட்டமிடுறதுக்கு மோடி தானே வர வேண்டி இருந்தது. நீங்கள் 6 அமைச்சர்கள் இருந்தீங்க, சென்ட்ரலில் இருந்தீங்க, என்னங்க கொண்டு வந்தீங்க? எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களாங்க? நிர்வாகத்தில் இப்போ இங்கே ஒரு தோட்டாத்தரணியை கூப்பிட்டு இங்கே ஒரு எனக்கு அந்த ஓமந்தூராக இருந்து என் மனதுக்கு நெருக்கமான இடம். நாங்கள் அங்குள்ள தான் இருந்தோம். அது எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு நீங்கள் வந்து சட்டமன்றம் ஆக்குனீங்க. அதை வந்து மன்மோகன் சிங்கை கூப்பிடணுன்றக்காக தோட்டாத்தரணியை கூப்பிட்டு கோடி செலவில் நீங்கள் ரூஃப் போட்டு நீங்கள் இனாகுரேட் பண்ணீங்க. அப்படியே பண்ணுறோம். அப்படி பண்ண முடியாது. இது ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் லைனில் இருந்து, சக்ஷன் லைனில் இருந்து, தியேட்டர் லைனில் இருந்து பார்த்து செய்யணும். அமெரிக்காவுக்கு போகிறது ஒன்று தான், எய்ம்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒன்று தான். அப்படி வரும்பொழுது வந்தால் எல்லாரும் அதில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி வந்தால் என்ன, நாளைக்கு வந்தால் என்ன, ஆனால் வருது இல்லை. நீங்கள் வர வைக்கலையே, அதைத்தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி எத்தனை மெட்ரோக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க? எத்தனை மெட்ரோக்கு பிளான் பண்ணீங்க? எத்தனை வந்தே பாரத்து கொண்டு வந்தீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி, என்டிஏ யூபிஏப்பா. என்டிஏ சென்னை விமான நிலையம் விரிவாக்கப்பட்டது, திருச்சி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டது, தூத்துக்குடி நிலையம் விரிவாக்கப்பட்டது. இந்தியாவிலே அதிக வந்தே பாரத் தென்பகுதியை சார்ந்தவள்ன்றனால சொல்கிறேன். அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் ட்ரெயினில். ஆனால் இன்றைக்கி வந்தே பாரத் நேராக போகுதுங்க, 8 மணி நேரத்தில் போகுதுங்க, 6 மணி நேரத்தில் நாங்கள் மதுரையை தாண்டி போயிட்டுருக்கோம். என்றைக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க? வந்தே பாரத் கொண்டுங்களா? இப்போ மெட்ரோ இல்லைன்னா மெட்ரோவில் போகிற அதே தமிழன் தாங்க வந்தே பாரத்லேயும் போகிறாங்க. அப்போ நீங்கள் தப்பான பிளானை கொடுத்தீங்கன்றதுனால தான் மதுரையில் வரலை, கோயம்புத்தூரில் வரலை. உங்கள் தப்பை நீங்கள் உணருங்க. டெக்னிக்கலாக எல்லா பிரச்சனையும் நீங்கள் செய்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்பட்டமான தமிழர்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம், அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கம். பிஜேபி வந்துட்டு இதை செஞ்சுருவாங்க, அதை செஞ்சிருவாங்க. 17 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறாங்க. என்னங்க நடக்குது? திருப்பி மக்கள் ஏன் பிஜேபியை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? இவங்க என்னன்னா, மற்ற மாநிலத்திலலாம் எதுவுமே நடக்கலை, மற்ற மாநிலத்திலலாம் எவனுமே படிக்கலை, மற்ற மாநிலத்திலலாம் யார் சொல்கிறாங்களே பெண்கள் அங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கிடக்குறாங்க, நாங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்குறோம். உங்களுக்கு முன்னால் புதுச்சேரியில் நாங்கள் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டோமே.
அதனால் இது இது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார். அண்ணா பெரியார் காலத்துக்கு அப்புறம் இப்போ எவ்வளவோ நம்ம மாறிட்டோம். இன்றைய சூழ்நிலையில் என் மாணவர்களை தயார் செய்யுங்கன்னு சொன்னால் பழைய கதையே பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் எனது கருத்து. பேக் டு எலெக்ஷன் மேம். தாவேகா வருகை வந்திருக்கு. அவங்க நேற்று அவங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசினதுக்கப்புறம் இப்போ வந்து பாஜகவும் அதிமுக ரொம்ப அக்ரெசிவாக டிவிகேவை விமர்சனம் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிறதுனால இப்போது விமர்சனங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லைப்பா, ஒரு எதிர்வினை ஆற்றுவதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அதிமுகவும் அவர் விமர்சனம் செய்கிறார், அதனால் அதிமுக விமர்சனம் செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன, அதிமுக இப்போ பலம் பொருந்திய ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம், திமுக ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்காங்க. இடையில விஜய்க்கு ஒரு பெரிய நான் பிளேயர்ப்பா அவர். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகுறதோ, அவ்வளோ பெரிய க்ரௌடு வருது அவருக்கு. ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்குன்னா இளைஞர்கள் பட்டாளம் இருக்குப்பா. இளைஞர்கள் பட்டாளம் அந்த பட்டாளம் தான் அது. அந்த பட்டாளம் வெற்றி பெறக்கூடிய பட்டாளமா, இல்லைன்னா அவங்க வாக்களிக்கக்கூடிய பட்டாளமா, இல்லைன்னா அவங்க வந்து முதலமைச்சர் ஆக்கக்கூடிய பட்டாளமானா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா விஜய் தனித்து நின்று நிச்சயமாக அவரால் எதையும் சாதிக்க முடியாது. அவர் வந்து இன்னொரு கூட்டணியில் சேர்ந்து அதனால் அவர் பயன்பட பெற்றார்னா ஓகே. ஏன்னா அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எப்போவுமே அதான் நான் சொன்னேன், விசில் என்பது அரசியல் கட்சிக்கான சின்னம் இல்லை, ரசிகர்களுக்கான சின்னம், தொண்டர்களுக்கான சின்னம் அல்ல. ரசிகர்கள் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அரசியல் தான் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் இன்னைக்கு பேசிட்டேன் அப்படி 37 நாள் ஏன்ப்பா தம்பி வெளியே வரல? 37 நாள் ஏன் வெளியே வரல? அப்போ ஒரு நிகழ்ச்சி நடப்போம், நம்ம ரொம்ப நாள் உள்ளே இருப்போம், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வரும். அது அரசியல் இல்லைப்பா. சரி, நான் டெய்லியே வரேன் அப்படின்னு சொன்னால் கூட 30 வருடங்கள், ஆனால் இன்றைக்கி தான் நேற்று சொன்னேன், உச்சபட்சத்திலிருந்து நாங்கள் வருகிறோம் அப்படின்னா 30 வருஷம் நீங்கள் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து போதும் போதுன்றதுக்கும் உங்களை செல்வந்தர் ஆக்கியிருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கு நீங்கள் திருப்பி செய்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. இப்போ அப்படி பார்த்தா நான் ஹையஸ்ட் ப்ராக்டிஸில் இருக்கும்போது நான் வந்தேன். தம்பி அண்ணாமலையை சொல்லியிருந்தேன் இன்றைக்கி, அவரும் பீக்கில் ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தால் வந்தேன். அரசியல்லாம் யாருமே வரலன்னு சொல்லலாம். அவங்கவுங்க துறையில் மிக மிக இப்போ நான்லாம் ரொம்ப மிக மிக பெரிய டாக்டராகவும் ப்ராக்டிஸோடு தான் இருந்தேன். இப்போ மக்களுக்காக நான் கவர்னரை விட்டுட்டு வந்திருக்கேனே, கவர்னர் எவ்வளோ பெரிய போஸ்ட், அதை விட்டுட்டு வந்தேன். ஏன்னா என்னோட எண்ணம் மக்கள். அப்போ மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் அங்கேருந்து வராரு, சினிமாவை மட்டும்தான் விட்டுட்டு வர்றது பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. தம்பி விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அனுபவம் இல்லாமல் பேசுகிறார், அரசியல் முழுமையாக தெரியாமல் பேசுகிறார். இந்த கூட்டத்தை நம்பி விசில் அடிச்சுட்டா உடனே நமக்கு எல்லாம் ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை, விசில் அடிக்கிற கூட்டம் வேறு, வித்திடுகிற கூட்டம் வேறு. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து அவர் அரசியல் செய்யணுன்றது எனது கருத்து. நாங்கள் எது சொன்னாலும் உடனே மறைமுகமாக கூப்பிடுகிறார்கள், விஜய மிரட்டுகிறார்கள். வந்து டிவிகே கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து அந்த தரப்புல இருந்து எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்? அதாவது யாரையுமே அப்ரோச்லாம் நாங்கள் பண்ணலப்பா. நான் மறுபடியும் சொல்றது எனக்குள்ள ஒன்று தான், யாரெல்லாம் திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நேற்று கூட என்னோட வருத்தம் என்னன்னா, தம்பி விஜய் திமுக மட்டும் சாடி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக தான் ஆட்சியிலேருந்து அகற்றப்பட வேண்டியது. நீங்கள் வந்து உங்களோட எதிர்ப்பை நீங்கள் பரவலாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். நீங்கள் திமுகவை இறக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அது முழு சக்தியை நீங்கள் அதில் போடணும். அதில் போடும்போது நம்மளால் தனியாக முடியுமா, இல்லைன்னா கூட்டணியில் முடியுமா? கூட்டணினா எந்த கூட்டணியில் நம்ம இருக்க முடியும்? அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்து தான் நம்ம வெற்றி பெற முடியுமே தவிர, மறுபடியும் நான் வந்து தனியாக நிற்கிறேன் அதை சொல்கிற நட்பு சக்தி இல்லை என்றால், அப்படின்னா நட்பு சக்தி இல்லை என்றால் தீய சக்தியை நீங்கள் விரட்ட முடியாது. ஏன்னா ஓட்டுகள் சிதறிடும். அழைப்பு இல்லை, எனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய்க்கும் இருக்குன்றதை நான் பலமாக பதிவு செய்கிறேன். ஓகே, இப்போ சில பேர் வந்து நீங்கள் அவன் ஒன்றும் இல்லை அவரை நான் வந்து ஒரு அரசியல் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஏன் ராஜாஜி தனது எதிர்கொள்கையில் இருந்த திமுக கூட்டணி காங்கிரஸை தோற்கடிக்கணும்னு முயற்சி செஞ்சார்? அன்றைய நோக்கம் காங்கிரஸ் தோற்கடிக்கிறது, இன்றைய நோக்கம் திமுகவை தோற்கடிக்கிறது. அதில் விஜய் இன்னும் பரந்துபட்ட அனுபவத்தோடு தனது கருத்தை அலசி ஆராய வேண்டும் என்று எனது கருத்து. இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக எவ்வளோ இடங்களில் கண்டெஸ்ட் பண்ண போகுது? இல்லை, அது எல்லாம் எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இரட்டை இலக்கங்கள், நிச்சயமாக இரட்டை இலக்கங்களில் வெற்றியே பெறுவோம் நாங்கள். ஓகே, இரட்டை இலக்கங்களில் வெற்றி பெறணும்னு நாங்கள் முயற்சி செய்யும்போது எப்படி இரட்டை இலக்கங்களில் போட்டி போடாமல் இருப்போம் நாங்கள். ஓகே மேம், நீங்கள் வந்து கவர்னராக இருந்திருக்கீங்க, அதுக்கு முன்பு நிறைய பொறுப்புகள்லையும் இருந்திருக்கீங்க, திரும்பவும் போட்டியிட வர்றீங்க.
அப்போ உங்களுடைய வாய்ப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தொடர்ச்சியா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்படுதா? அந்த நெருக்கடி இருக்குன்னு feel இல்லை, பண்றீங்களா? நெருக்கடியே இல்லைங்க. ஏன்னா நான் வந்து உச்சபட்ச பதவியை நான் அடைஞ்சு விட்டேன். இன்னும் நான் சொல்ல, அதனால தான் ஒரு நடிகர் வந்து நான் வந்து உச்சபட்சத்துலேருந்து வரேன்னு சொல்கிறது அது வேற விஷயம். ஆனால் என்ன வந்து இப்போ சீஃப் மினிஸ்டரை நினச்சா வந்து பார்க்க முடியும். மந்திரி சபையை வந்து நான் பார்க்க முடியும். ராஜ்பவன், எனக்குள்ள செக்யூரிட்டி, என்னோட பணியாட்கள், இது வந்து புரோட்டோகாலில் 4வது புரோட்டோகால். முதலில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவர்னர். அதுவும் நான் 2 மாநிலங்களுக்கு இருந்தேன். ஆக என்னோட உண்மையான தன்மையை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இது அரசியல்வாதிகள் தான் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்களே தவிர, என்னன்னா என் 10 மாநிலங்களில் நான் சேவை செய்து நல்ல கவர்னர்னு பேர் வாங்குறத விட, எனது மாநிலத்திற்கு எனது சக்தி பயன்பெற வேண்டும். எனது மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். அந்த எண்ணத்தில் தான் நான் திருப்பி வந்தேன். அதில் நிரூபிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒண்ணே ஒன்று, எங்களால் இப்போ என்ன சொல்ல, உன்னால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல அப்படிலாம் சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இவங்களில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகளாக தான் பணியாற்றி திறமையாளர்களாக தான் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மசில் பவர், மணி பவர், சில நேரங்களில் அந்த மசில் பவரே மணி பவரே எங்களால் யூஸ் பண்ண முடியல. மைண்ட் பவரோட எனக்கு இருக்கலாம். அதனால தான் நாங்கள் தோல்வி அடைகிறே தவிர, எந்த விதத்துலையும் வெற்றி அடைந்த வேட்பாளர்களுக்கு தமிழிசை எந்த விதத்துலையும் குறைஞ்சவ கிடையாது. ஆனால் பலம் என்று ஒன்று இருக்கிறது, ஒரு தேசிய கட்சியோட பலம் என்று ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வளர முடியும். கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெறும்போது கூட்டணியில் எங்களால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறேன். அதனால் கட்சி என்ன சொல்கிறதோ அதை செய்வேன். ஆனால் என்னோட அடிப்படை ஒரு ஆசை என்று மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்னோட ஆசை. அது எல்லா நேரமும் நான் சொல்லியிருக்கேன். ஏன் கவர்னர்லேருந்து நான் வரேன்னா, கவர்னர் என்பது மக்களுக்கு நான் சேவை செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்னை எல்லாரும் நீங்கள் தெலுங்கானாவில் போய் கேட்டாலும் சரி, புதுச்சேரியில் போய் கேட்டாலும் சரி, இங்கே 7.5% இருக்கிற மாதிரி புதுச்சேரியில் 10% நீட் பாஸ் பண்ணுற ஏழை மாணவர்களுக்கு கொண்டு வந்தேன். இங்கே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாலே அங்கே என் கையெழுத்தோடு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. நான் அங்கே வந்து கவர்னர் ஆனோடனே பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டது. அதே மாதிரி அங்கே உள்ள பணியிடங்கள் பெண்களுக்கு 2 மணி நேரம் சலுகை கொடுக்கப்பட்டது. எல்லா விதத்துலையும் ஈவினிங் வந்து மில்லட் பால்ஸ், சிறுதானியங்கள் கொடுக்கப்பட்டது. அதனால் வந்து அங்கன்வாடியில் நான் போன உடனே 3 முட்டை ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் வாட்டர் பெல் இன்னைக்கு இங்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அப்போவே வாட்டர் பெல் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி 6 கிராமங்களே அங்கே தத்தெடுத்திருந்தேங்க தெலுங்கானாவில். நான் மோஸ்ட் பாப்புலர் கவர்னர். என்னை வந்து அக்கான்னு தான் அங்கேயும் சொல்லுவாங்க. என்னோட உடை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நடை எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே என்னை தென்சென்னையில் தோற்று போகணுன்னு அங்கேருந்து எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாங்க, தெலுங்கானாவில் நீங்கள் நின்றுருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேறு. ஆனால் என் மாநிலத்தில் எனது திறமை, நான் உண்மையிலே எனக்கு திறமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எம்பதியும் உண்டு, மக்களுக்காக செய்யணுன்ற ஒரு நோக்கம் உண்டு. அது எங்கள் அப்பா வந்து இந்த மாநிலத்துக்கு அவங்களும் உழைச்சிருக்காங்க. அதனால என்னால் இந்த மாநிலத்திற்கு பயன் கொடுக்க முடியும். அதுக்கு நான் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் கவர்னர் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் என்னை யாரும் கேட்கவும் போகிறதில்ல. எனக்கு நல்ல பின்புலம் இருக்குது. எங்கள் வீட்டில் என் கணவர் டாக்டர், என் பிள்ளைங்க 2 பேருமே டாக்டர், என் மருமக டாக்டர், எல்லாருமே டாக்டர். நானும் டாக்டராக தான் இருந்தேன். அதனால் எனக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் எதுவுமே எனக்கு கிடையாது, கட்டாயம் என்பது எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு என்று ஒரு கொள்கை இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு நான் தென்சென்னை எனக்கு உதவி செய்யும் நான் நினச்சேன். தென்சென்னை உதவி செய்யலை. 2026 என் கட்சி என்ன இப்படி தான் பணியாற்றணும்னு சொன்னால் பணியாற்றுவேன். இல்லைனா வேறு வேலை செய்வேன். ஆனால் என்றைக்குமே கட்சியின் தொண்டர் தான். இறுதியான கேள்வி, நிறைவான கேள்வி. 26 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயம்ப்பா. ஒன்று, இப்போ வந்து ஏற்கனவே டபுள் என்ஜின் மாதிரி தேசிய வளர்ச்சியோடு தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டிய காலம் வந்து விட்டது. தேசியத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அது தமிழ்நாடு மக்களுக்கும் பலன் தரதாக இருக்கணும். உதாரணத்துக்கு விஸ்வகர்மா திட்டம் 8 லட்சம் பேர் எனக்கு உதவி வேணும். நாங்கள் இல்லை விஸ்வகர்மா திட்டன்ற பேர்னாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நவோதயா பள்ளிகள் 20 ரூபா தான் ஃபீஸ். சாமானிய மக்களுக்கான பள்ளி, அது இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. தெலுங்கானாவில் நீட்டில் பாஸ் பண்ண பல பிள்ளைங்கள் நவோதயா பள்ளியில் படித்த பிள்ளைங்க பாண்டிச்சேரியில் கூட இருக்குது. ஸோ இது மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி அடையாமல், இப்போ இவங்க சொல்கிற புள்ளி விவரம்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. புள்ளி விவரம்னா எல்லாரும் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியில் பொங்கிட்டுல இருக்கணும். அதனால தமிழ்நாடு இந்த திராவிட மாடலிலிருந்து ஒரு மாற்றுப்பாதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொடுத்து தான் பாருங்களேன்ப்பா. திருப்பி ஸ்டாலின் சொல்கிற மாடலுக்குள்ளே ஏன் போகிறீங்க? நிச்சயமாக ஒரு மாற்று மாடல், தேசிய மாடலோடு கூடிய மாநில மாடல், தமிழ் மாடல் கொடுத்து பாருங்களேன். மகாராஷ்டிரில் கொடுத்தாங்க, மக்கள் திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. குஜராத்தில் கொடுத்தாங்க, மக்கள் திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. மகாராஷ்டிரில் கொடுத்தாங்க, திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்? வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. பீகாரில். ஆக தமிழக மக்கள் ஒரு மாற்று சிந்தனையோடு
இந்த அரசியல் விளம்பரத்துக்காக நான் என் மொழி நான் போராடுறேன், அதுக்கப்புறம் வந்து என்னை எல்லாம் அழுத்துறாங்க, அது பண்ணுறேன், இதெல்லாம் விட்டுட்டு சுமூகமாக நல்ல வளர்ச்சி, மத்தியிலிருந்து உள்ள உதவிகள், மாநிலத்தில் உள்ள எங்களை போன்றவர்கள் ஆலோசனைகள் எல்லாம் இணைந்து ஒரு புதிய தமிழகத்தை படைப்பதற்கு தமிழக மக்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். எந்த சுயநலமும் இல்லை. உதாரணத்துக்கு எனக்கு சுயநலமே இல்லை. ஏன்னா தம்பி விஜய் சொல்கிற மாதிரி ஊழலை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய பெரிய பதவியெலாம் இருக்கு, எங்களை யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது. அப்படி தான் நேர்மையாக தான் நாம் இருக்கிறோம். ஆக மோடி அவர்கள்ன்றது ஒரு பெரிய வாய்ப்புப்பா. நான் தமிழக மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மோடியை யார் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதுங்க. தமிழ்நாடு மட்டும் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா எப்படி கொண்டாடுகிறார் என்று நீங்கள் பாருங்கள். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் தூத்துக்குடியில் நான் ஜெயிச்சா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பியூஷ் கோயல் ஒரு நாள் அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து பார்த்தாரு. என்னங்க தூத்துக்குடியை இப்படி உயர்த்தவே நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க, அந்த மக்களுக்கு இது கிடைக்கல போல இருக்கே அப்படி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் செய்யலைன்னு சொல்லலை. எங்களுக்கு இருக்கிற அந்த அவுட்லுக் அது மேலேயும் ஆட்சி இருக்கும்பொழுது அதை இன்னும் இலகுவாக கொண்டு வந்துட முடியும். அதை தயவு செய்து தமிழக மக்கள் கொஞ்சம் சிந்திங்கன்றதான் எனது கருத்து. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும். நன்றி.